இந்திய மாய இயல் பொழுதுபோக்கு சங்கத்தின் புதிய தலைவர் தேர்வு 2024 முதல் 2027 வரையிலான இந்திய மாய இயல் பொழுதுபோக்கு சங்கத்தின் புதிய தலைவராக நந்தகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய மாய இயல் பொழுதுபோக்கு சங்கத்தின் சார்பாக 2024 2027 ஆண்டிற்கான சங்க நிர்வாகிகள் தேர்வு கோவை சௌரிபாளையத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ராமலிங்கம் மற்றும் மேரி செல்வம் முன்னிலையில் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாயாஜால நிபுணர்கள் கலந்து கொண்டு வாக்களித்தனர். புதிய இசி குழு இன்றைய வாக்கெடுப்பின் அடிப்படையில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதிய பதவிகளை வழங்கினர். தேர்தல் முடிவில் இந்திய மாய இயல் பொழுதுபோக்கு சங்கத்தின் புதிய தலைவராக நந்தகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுச் செயலாளராக பிரகாஷ் சவுகூர், துணைத் தலைவராக அருண், இணை செயலாளராக பத்மநாதன், பொருளாளர் மிருணாளினி, மக்கள் தொடர்பு அதிகாரி அமரர், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மணிகண்டன், பரத், சார்ஜென்ட் அட் ஆர்ம்ஸ், சிறில் வினோத் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கௌரவ ஆலோசகர்கள் பாலசுப்ரமணியம், மேரி செல்வம் ஆகியோருக்கும் பொறுப்புகள் வழங்கி கௌரவித்தனர். மேலும் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர். பொறுப்பேற்றுக் கொண்ட அனைவரும் சங்கத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் புதிய நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை மேற்கொண்டு சங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்தனர். இதில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாடுபடுவோம் என உறுதியளிக்கிறோம். எங்கள் பதவியினை எந்தவிதமான தவறான நோக்கத்துடனும் பயன்படுத்த மாட்டோம் எனவும் உறுதியளிக்கிறோம்.